நம்ம சென்னை மாநகரத்தில் பெசன்ட் நகரில் அழகான குடியிருப்புகளுக்கு மத்தியில் மிக பிரம்மாண்டமாக சூப்பராக கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அறுபடை வீடு முருகன் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இப்படி இந்த 6 படை வீடுகளுக்கும் நிறைய பேர் போயிருப்பீங்க. சில பேர் இந்த அறுபடை வீடுகளுக்கும் போக முடியலனாலும் ஒரு சில இடங்களுக்கு போயிருப்பீங்க. ஆனால் இந்த அறுபடை வீடுகளுக்கும் போய் வந்த திருப்தியை, அனுபவத்தை, பக்தி பரவசத்தை ஒரே நாளில் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னா இந்த அறுபடை வீடு முருகன் கோவிலை சொல்லலாம். பெசன்ட் நகரில் கடற்கரை ஓரத்தில் கடல் அலைகளுடைய அரவணைப்புகளுக்கு மத்தியில் இயற்கை எழில் கொஞ்சம் சூழ்நிலையில் மணல் பரப்புடைய ரம்மியமான காட்சிகளுக்கு இடையில் சுற்றுலா பயணிகளுடைய விருப்ப தேர்வுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அறுபடை வீடு முருகன் கோவில் மிக முக்கியமான ஆன்மீக தலங்களில் ஒன்று. சென்னையை பொறுத்த வரைக்கும் மிக சமீபத்தில் தான் இந்த கோவிலுக்கு போனோம். இங்கே போகும்பொழுது அந்த நடை திறக்கும் நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டதுனால, அதாவது ஈவினிங் டைமில் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டதுனால அது வரைக்கும் அப்படியே அந்த ஈவினிங் அந்த மாலை பொழுதை கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெசன்ட் நகர் கடற்கரையில் செலவிட்டோம். பாதம் புதைக்க கடற்கரை மணலில் கட்டுண்டு நடந்ததும், கடல் அலைகளின் அரவணைப்புகளுக்கு மத்தியில் சிறைப்பட்டு கிடந்ததும் திட்டமிடப்படாத ஒரு திடீர் அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். நடை திறந்ததுக்கு அப்புறம் கோவிலுக்கு வந்தோம். ரொம்ப அதிகமாகவும் இல்லாத, ரொம்ப குறைவாகவும் இல்லாத ஒரு நடுத்தரமான அளவில் எண்ணிக்கையில் தான் பக்தர்களோட வருகை அன்னைக்கு இருந்தது. ஓம் என்கிற அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரியான பாதையில் தான் 6 படை வீடுகளும் அமைந்திருக்கு அப்படிங்கிறத எளிமையான முறையில் பக்தர்களுக்கு விளக்குறதுக்காக ஒரு கட் அவுட் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு தரிசனம் பண்ணாங்க. ஒரு சிலர் அதீத ஆர்வத்தின் காரணமாக அவங்கவுங்களுக்கு முதலில் பிடித்த, அதாவது முதல் விருப்ப தேர்வாக இருக்கக்கூடிய திருத்தலத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ணாங்க. ஒரு அந்தி மாலை பொழுதில் ஆன்மீக சாரலில் ட்ரெண்டிங் கடவுளான முருகப்பெருமானுடைய 6 திருத்தலங்களையும் ஒரே இடத்தில் மிகச்சில நிமிடங்களில் முழு மன நிறைவோடு தரிசனம் செய்த ஒரு அருமையான ஒரு அனுபவமாக இருந்தது பெசன்ட் நகர் அறுபடை வீடு முருகன் கோயில் தரிசனம். ஒரு பக்கம் அமைதியான குடியிருப்புகள், இன்னொரு பக்கம் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள். இந்த ரெண்டுக்கும் நடுவில் தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகள். யோசித்து பார்த்தா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? எஸ், நீங்களும் வாய்ப்பு இருந்தால் வித்தியாசமான, அழகான, அருமையான இந்த அறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இதே பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான கடற்கரை ஓர ஆன்மீக திருத்தலத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.